ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 61. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ரா இறந்து 5 வருடங்கள் ஆகியிருந்தது. இன்று மித்ராவிற்கு நினைவு நாள். ஆதி மற்றும் மித்ராவின் குடும்பத்தினர் ஓரளவிற்கு இப்பொழுது தங்களை தேற்றிக் கொண்டிருந்தார்கள். வேதா மற்றும் வர்ஷினி கூட இப்பொழுது பழையபடி மாறியிருந்தார்கள். ஆனால் அவர்களின் முகத்தில் மருந்திற்கு கூட சிரிப்பில்லை. வர்ஷினி மற்றும் வேதா இருவருக்கும் 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது. மித்ராவின் இழப்பை தாங்க முடியாமல் உழைந்து இருந்தவர்களை, நீங்கள் இப்படி இருந்தால் அதை மித்ரா துளியும் விரும்ப மாட்டாள் என்ற ராமின் வார்த்தைகள் தான் நிகழ்வுக்கு கொண்டு வந்திருந்தது. அன்று முதல் அவர்கள் எப்பொழுதும் போல் அவர்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களின் நினைவுகளை அவள் ஒருத்தி மட்டுமே ஆக்கிரமித்திருந்தாள். ஹாலில் உள்ள மித்ராவின் போட்டோவிற்கு மாலை போட்டு விளக்கேற்றி இருந்தார்கள். அப்பொழுதுதான் தன் அறையிலிருந்து கீழே வந்த ஆதி அதை பார்த்து ஒரு நொடி ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றவன் வேகமாக அந்த போட்டோவின் அருகில் சென்று அந்த மாலையை தூக்கி போட்டுவிட்டு அந்த விளக்கை தட்டி விட்டிருந்தான். அவனின் இந்த செயலில் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு கோபம் வந்தது. அவன் வருடம் இப்படித்தான் செய்கிறான். ஒரு முறை கூட மித்ராவின் போட்டோவிற்கு மாலை போட அவன் விட்டதே இல்லை. அதனால் அவர்களும் தினமும் போடுவதை விட்டவர்கள் அவளின் நினைவு நாள் அன்று மட்டும் அவளுக்கு மாலை போட்டு விளக்கேற்றுவார்கள். ஆனால் அப்பொழுது ஆதி வீட்டில் இருக்க மாட்டான். ஆனால் இந்த வருடம் அவன் வீட்டில் இருக்க அனைத்தையும் தட்டி விட்டு இருந்தான். அவனின் இந்த செயலில் ஆத்திரமான துருவனோ அவனின் ஷர்ட் காலரை பிடித்தவன், இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்க போற? 5 வருஷம் ஆச்சா ஆதி? அவ இல்ல, அதை ஏன் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற? இன்னும் ஏன் உயிரோட இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, நீ சொல்ற மாதிரி அவ உயிரோட இருக்கானா? நீயும் 5 வருஷமா அவளை உலகம் ஃபுல்லா தேடிட்டு தானே இருக்க. கிடைச்சாளா? சொல்லுடா, கிடைச்சாளா? இல்லல்ல, அவ செத்துட்டாடா, புரிஞ்சுக்கோ என்று துருவன் சொல்ல அவனின் கழுத்தை பிடித்திருந்தான் ஆதி. ராம், சர்வா, கிருஷ்ணா, ரத்னவர்மா என்று அனைவரும் ஆதியை தடுக்க பார்க்க, ஆனால் ஒருவரால் கூட அவனை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக துருவனின் கழுத்தை பிடித்திருந்தான் ஆதி. ஆனால் துருவனோ ஆதியின் பிடி அவனை இறுக்கினாலும் அவனுக்கு மூச்சு விட சிரமமாக இருந்தாலும் கூட அவனின் பிடியிலிருந்து தப்பிக்கவோ இல்லை நகரவோ இல்லை. சிலை போல அவனையே பார்த்து கொண்டு அப்படியே நின்றிருந்தான். அவனின் கைகளை எடுத்துவிட கூட அவன் முயற்சி செய்யவில்லை. நீ என்னை கொல்ல வேண்டுமானாலும் கொன்று கொள், ஆனால் நான் சொன்னதுதான் உண்மை. இன்று நான் அதை உனக்கு புரிய வைத்தே தீருவேன் என்ற முடிவில் நின்றிருந்தான் துருவன். பின் அவனின் கழுத்தை விடுவித்த ஆதியோ அவன் குடும்பத்தினர் அனைவரையும் பார்த்தவன் கோபமாக முறைத்துவிட்டு, இன்னொரு தடவை யாராவது என் முன்னாடி அம்மு போட்டோக்கு மாலை போடுறது விளக்கேத்துறதுன்னு இருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ சாகல, அவ செத்துட்டான்னு இதுக்கப்புறம் யாராவது சொல்லி நான் கேட்டேன், அப்புறம் குடும்பம்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு புதைச்சிடுவேன் என்று கோபமாக சொன்னவன் அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான். நேராக தன் ஆபீஸுக்கு வந்த ஆதி அவன் கேபினில் இருந்த அத்தனை பொருளையும் போட்டு உடைத்தான். அவனால் துருவன் அவன் அம்மு இறந்து விட்டாள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவனை பொறுத்த வரையில் அவன் அம்மு உயிருடன் இருக்கிறாள். அதை அவன் ஆணித்தனமாக நம்புகிறான். அதற்கு காரணம் அவன் அவள் கழுத்தில் போட்ட அந்த தாலி. அதை ஆதி அவனின் கைகளாலேயே டிசைன் செய்திருந்தான். அது சாதாரண தங்கம் போல் அல்ல. அன்று மித்ராவின் கார் பாம் பிளாஸ்ட் ஆன பொழுது அதில் மித்ராவின் பொருட்கள் என்று சிதறி கிடந்த பல பொருட்களை பார்த்திருந்தான். அதில் நிச்சயம் மித்ராவின் தாலி இல்லை. அவளின் மற்ற நகைகள் கூட நெருப்பில் உருகி இருக்க, ஆனால் அவன் அவளுக்கு போட்டுவிட்ட அந்த தாலியோ எந்த ஒரு நெருப்பிலும் உருகாது. அதை உருக்க வேண்டும் என்றால் அதற்கு பல ஹை லெவல் கான்சென்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ் தேவைப்படும்.
அதே சமயம் அந்த கார் பாம் பிளாஸ்ட் ஆன அடுத்த நொடி அங்கே அவனின் இன்டெலிஜென்ஸ் டீம் சென்றதால் அவனுக்கு நன்றாகவே தெரியும் அந்த தாலி வேறு யாரின் கைக்கும் செல்லவில்லை என்று. அந்த கார் வெடித்த இடத்திலும் அவளின் தாலி இல்லை, அதை வேறு யாரும் எடுக்கவும் இல்லை. அப்படியென்றால் நிச்சயம் அது அவளிடம்தானே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சின்ன விஷயமே அவனின் அம்மா உயிருடன் இருக்கிறாள் என்று அவன் மனம் கூறுவதை அவன் நம்புவதற்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. அப்பொழுது கதவை தட்டி கொண்டு உள்ளே வர அனுமதி கேட்டான் அவனின் PA சூர்யா. கமென் என்று ஆதி சொல்ல உள்ளே வந்தவன் அந்த அறையிருந்த கோலம் கண்டு ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். பின்பு அதை கண்டு கொள்ளாதவன் தான் வந்த விஷயத்தை ஆதியிடம் சொல்ல, சரி தீரஜ ரெடியா இருக்க சொல்லு, நீ இங்க இருந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கோ என்று சொன்னவன் வேகமாக தன் அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டான். இவன் கீழே வர இவனுக்காக காரின் அருகில் காத்திருந்தான் தீரஜ். இவன் வந்தவுடன் அவனின் கார் கதவை திறந்து விட அதில் ஆதி ஏறி அமர்ந்தவுடன் டிரைவர் சீட்டில் தானும் சென்று அமர்ந்தவன் வேகமாக காரை ஸ்டார்ட் செய்திருந்தான். ஆதி கம்பெனியின் ஊட்டி பிரான்ச்சில் ஒரு பிரச்சனை இருப்பதால் அதை சரி செய்ய அவனே நேரில் செல்வதாக முடிவு செய்திருந்தான். அதற்கு தான் இப்பொழுது தீரஜுடன் கிளம்பியிருந்தான். தன் காரில் தன் ஹெலிகாப்டர் நிற்கும் இடத்திற்கு வந்தவன் வேகமாக அதில் ஏறி ஊட்டி நோக்கி சென்றான். ஊட்டிக்கு வந்தவன் அங்கிருந்து தன் காரில் ஆபீஸ் நோக்கி சென்று கொண்டிருக்க அப்பொழுது ஆதியின் காரை வழிமறித்தார்கள் சிலர்கள். அவர்கள் பார்க்க லோக்கல் ரவுடிஸ் போலிருந்தார்கள். அவர்களை பார்த்த தீரஜோ ஆதியிடம் திரும்பி சொல்ல, ஏற்கனவே கொலை வெறியில் இருந்தவன் இதை கேட்டு மேலும் வெறியாகிவிட்டான். அதில் வேகமாக காரிலிருந்து இறங்கினான் ஆதி. அவனை தடுத்த தீரஜோ, பாஸ் நீங்க உள்ள இருங்க, இவங்களை நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, தேவையில்லை என்று சொன்னவன் அவனை தாக்க வந்த அனைவரையும் சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தான். தீரஜும் ஆதியுடன் சேர்ந்து சண்டை போட்டாலும் முடிந்த அளவிற்கு அவன் ஆதியை பாதுகாக்கவே நினைத்தான். ஆதி முன்னால் சண்டை போட்டு கொண்டிருக்க அப்பொழுது பின்னால் வந்த ஒருவன் ஆதியின் கைகளில் கத்தியால் குத்திவிட தன் மற்றொரு கையால் தன் கையில் குத்தியிருந்த அந்த கத்தியை பிடுங்கியவன் பின்னால் திரும்பாமலேயே பின்னால் இருந்து குத்தியவனின் வயிற்றில் குத்தினான். அதன் பின் இருவரும் சேர்ந்து அவர்கள் அனைவரையும் அடித்து போட்டவர்கள் காரில் ஏற ஆதியின் கைகளிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்த தீரஜ், பாஸ் ஹாஸ்பிட்டல் போலாமா என்று கேட்க, அதெல்லாம் வேண்டாம், ஆஃபீஸ் போ என்று சொன்னான் ஆதி. இருந்தும் அவன் கைகளில் அதிகமாக ப்ளீட் ஆகுவதால் அதை பார்க்க முடியாத தீரஜோ, ப்ளீஸ் பாஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம் என்று சொல்ல அதற்கு ஆதி அமைதியாகவே இருந்தான். அவனின் அமைதியையே சம்மதமாக எடுத்துக்கொண்டவன் வேகமாக அருகிலிருந்த ஒரு ஹாஸ்பிட்டலை நோக்கி தன் காரை செலுத்தினான். ஹாஸ்பிட்டலுக்கு ஆதியுடன் வந்த தீரஜ் அவனை ஒரு வார்டில் அமர வைத்துவிட்டு டாக்டரை அழைத்து வருவதாக சொல்ல, சென்றவன் சிறிது நேரத்தில் மீண்டும் வந்தான். டாக்டர் வந்துட்டு இருக்காங்க பாஸ் என்று சொன்னவன் அமைதியாக நின்று கொண்டிருக்க போனை பார்த்து கொண்டே சரி என்று தலையசைத்த ஆதி, இப்போ நம்மளை அட்டாக் பண்ண வந்தவங்க யாரோட ஆட்கள்னு கண்டுபிடிச்சியா என்று கேட்க அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ஒரு பெண் மருத்துவர். அவளை பார்த்த நொடி தீரஜ் உறைந்து போய் சிலையாக நின்று விட்டான். ஆதி பேசிய எதுவும் அவன் காதில் விழவில்லை. தான் கேட்டும் அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு கடுப்பான ஆதியோ அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ அதிர்ச்சியில் சிலை போல் நின்று கொண்டு வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஏன் இப்படி நிற்கிறான் என்று புரியாமல் அவன் பார்வை செல்லும் திசையை பார்க்க அங்கே தன் கைகளில் கிளவுஸை அணிந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்த அந்த டாக்டரை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். அவன் கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவனின் அருகில் வந்தவளோ அவன் கைகளை பற்றி காயத்தை பார்த்தவள் அதை சுத்தம் செய்து மருந்து போட்டு கொண்டிருந்தாள். அவள் மேல் வைத்த பார்வையை எடுக்காமல் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி.
அவன் எப்படி உணர்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் மனம் அப்படி ஒரு உணர்வில் இருந்தது. யார் ஒருவர் தன் உயிரானவளாக இருக்கிறாளோ, யாரின் பிரிவை தாங்க முடியாமல் இத்தனை வருடமாக தவிக்கிறானோ, யாரை இந்த உலகம் முழுக்க இந்த 5 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கிறானோ, அவளோ இன்று அவன் கண் முன்னால் நின்றிருந்தாள். அதில்தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவளை இங்கு பார்த்த அந்த நொடி அவன் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த அவனின் பொக்கிஷம் மீண்டும் கிடைத்தது போலிருந்தது. ஏன் அவன் வாழ்க்கையே அவனுக்கு இப்பொழுதுதான் கிடைத்தது போலிருந்தது. அதில் சொல்ல முடியாத உணர்வில் அவளை பார்த்து கொண்டிருக்க, அதற்குள் அவன் காயத்திற்கு ட்ரெஸ்ஸிங் செய்து முடித்தவளோ, ஓகே சார், பெருசாக எந்த காயமும் இல்லை, கையை 2 நாளைக்கு ஸ்டெயின் பண்ணாமல் வச்சுக்கோங்க, சீக்கிரம் சரியாயிடும், அப்புறம் நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து செல்ல போக, வேகமாக அவளின் கைகளை பற்றியவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஆதியின் இந்த அதிரடி செயலில் தன் நிலை வந்த தீரஜோ வேகமாக அந்த அறையை விட்டு வெளியில் சென்று விட்டான். இங்கு ஆதியோ அவளை தனக்குள்ளே புதைத்து கொள்ளும் அளவிற்கு அத்தனை இறுக்கமாக அணைத்து கொண்டிருந்தான். அவனின் அந்த இறுக்கத்தில் அந்த பெண்ணிற்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. அதில் வேகமாக அவனை அடித்தவள், சார் என்ன பண்றீங்க, என்னை விடுங்க என்று சொல்லி தன்னிடமிருந்து அவனை தள்ளிவிட பார்த்தாள். ஆனால் அவளால் அவனை துளி கூட நகர்த்த முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் அவள். ஆனால் தன்னை விட்டு அவனை விலக்குவதை மட்டும் அவள் நிறுத்தவே இல்லை. வேகமாக நிமிர்ந்தவன் அவள் முகம் முழுக்க முத்தமிட்டவன் அவள் கன்னங்களை பற்றி, அம்மு அம்மு, நல்ல வேலை, உனக்கு எதுவும் ஆகலை, எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு, நீ இப்போ என்கிட்டயே வந்துட்ட என்று சொன்னவன் அவளின் முகம் முழுதும் முத்தமிட்டான். அதில் கடுப்பாகியவளும், முதல்ல என்னை விடுங்க, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, தள்ளி போங்க என்னை விட்டு, யார் நீங்க என்று அவள் அழுது கொண்டே கேட்க, அவளின் யார் நீங்க என்ற கேள்வியில் ஒரு நொடி உறைந்து விட்டான் ஆதி. அழுது கொண்டிருந்த அவளின் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவனோ, என்ன யாரானா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையாமோ என்று உயிரை உருக்கும் குரலில் அவன் கேட்க, ஐயோ முதல்ல என்னை விடுறீங்களா, நீங்க எப்படி பிடிச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, தள்ளி போங்க என்று அழுது கொண்டே கத்தினாள் அவள். ஆனால் அதையெல்லாம் சட்டை செய்யாதவனோ, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா என்று மீண்டும் கேட்டான். அதான் தெரியலன்னு சொல்றல, நீங்க யாரு, எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க என்று அவள் கத்த, அவள் தன்னை யாரென்று தெரியாது என்று சொன்னதில் கடுப்பானவன் அவளை சுவற்றில் சாய்த்து அவள் இதழை வன்மையாக சிறை செய்தான். அவனின் இந்த செயலில் ஒரு நொடி துடித்து போனாள் பெண்ணவள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவனிடமிருந்து தப்பிக்க போராடி கொண்டே இருந்தாள் அவள். அதில் அருகில் இருந்த டேபிளில் இருந்த ட்ரேவில் அவள் கைப்பட்டு அந்த ட்ரே பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது. உள்ளே கேட்ட சத்தத்தில் என்ன ஆயிற்றோ என்று யோசித்த தீரஜ் வேகமாக உள்ளே வந்தான். அந்த சத்தத்தை கேட்ட அது வழியாக சென்று கொண்டிருந்த அமர் என்ற டாக்டரும் தீரஜின் பின்னால் உள்ளே வர, அங்கே அவர்கள் கண்ட காட்சியில் ஒரு நொடி இருவரும் சிலையாகி நின்று விட்டார்கள். பின் சுயநினைவு வந்தவன் தன் தோழியை ஒருவன் வலுக்கட்டாயமாக முத்தமிடுவதை கண்டு வெறியாகியவன் வேகமாக அவன் அருகில் செல்ல போக, அதற்கு முன் தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி தன்னிடமிருந்து அவனை தள்ளிவிட்டவள் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள். அதில் அமர் அப்படியே நின்றுவிட, இங்க கோபமாக இருந்தவளோ, கொஞ்சம் கூட அறிவில்லை உங்களுக்கு, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த டாக்டர், என்கிட்ட ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க என்று கத்த, அதில் தானும் கோபம் கொண்ட ஆதியோ, நீ என் பொண்டாட்டிடி, உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுல எனக்கு என்ன அசிங்கம் இருக்கு என்று பதிலுக்கு அவனும் கத்த, அதில் பயந்தவளோ வேகமாக அங்கே நின்று கொண்டிருந்த அமரின் பின்னால் சென்று நின்று கொண்டாள். அவள் தன்னை பார்த்து பயந்து இன்னொருவனின் பின்னால் சென்று நிற்பதை பார்த்த ஆதிக்கோ கட்டுக்கடங்காமல் கோபமும்
அதே சமயம் குழப்பமும் வந்தது. அவளை பார்த்தவன், அம்மு என்னாச்சு உனக்கு, ஏன் என்னை பார்த்து பயப்படுற, என்கிட்ட வா என்று மிகவும் தன்மையாக அழைக்க, ஆனால் அவளோ வரமாட்டேன் என்று அமரின் கைகளை பிடித்து கொண்டு நின்றாள். அவள் பற்றியிருக்கும் அமரின் கைகளை பார்த்தவனுக்கு அமரின் மேல் கொலை வெறியே வந்தது. அவன் அமரை தாண்டி அவளை இழுக்க போக வேகமாக அவனின் கைகளை பற்றி தடுத்தான் அமர். ஆனால் அதில் கடுப்பான ஆதியோ அவனை ஓங்கி அறைந்திருந்தான். அவன் அடித்த அடியில் வீரியம் தாங்காமல் ஒரு நொடி கீழே விழுந்திருந்தான் அமர். அதில் பதறிய அந்த பெண்ணோ அமர் என்று கத்திக்கொண்டே அவன் அருகில் சென்றவள் அவன் கைகளை பற்றி தூக்கி நிறுத்தினாள். அவன் தன்னை அடித்ததில் கோபமான அமரோ ஆதியின் அருகில் சென்றவன், ஒரு பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணுவீங்க, அது ஏன்னு கேட்டா அடிப்பீங்களா, நீ எல்லாம் என்னடா மனுஷன், எல்லாம் பணம் இருக்குன்னு திமிரு என்று கேட்டவன் ஆதியை அடிக்க செல்ல, அதற்கு முன் அவனின் முன்னால் கன்னை நீட்டியிருந்தான் தீரஜ். ஆனால் அந்த கன்னை பார்த்தெல்லாம் அமருக்கு பயமில்லை. ஆனால் அவனின் கைகளை வேகமாக பற்றிய அந்த பெண்ணோ, அமர் வேண்டாம் ப்ளீஸ், நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்று சொல்ல, நீ அமைதியா இரு மேக்னா, ஒன்றும் இல்லை, பயப்படாத, இவங்களுக்கெல்லாம் பணம் இருக்கிற திமிரு, நம்ம இப்பவே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று அமர் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இங்கிருந்து போலாம் வா, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு என்று சொன்னவள் அமரையும் அந்த கன்னையும் தான் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தான் ஆதி. அவனுக்கு அமர் பேசியதும் அவன் காதிலே விழவில்லை. அவனின் பார்வை மொத்தமும் அமர் மேக்னா என்று அழைத்த அந்த பெயரிலும் அந்த கன்னை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் மேலையும் தான் இருந்தது. இங்க அமரோ, நீ அமைதியா இரு மேக்னா, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது என்று சொல்ல, நீ அமைதியா இரு அமர் என்று சொன்னவள் ஆதியின் முன்னால் தன் கைகளை கூப்பி, ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நாங்க இனி உங்க கண்ணில் கூட படமாட்டோம், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க என்று கெஞ்ச, அதை பார்த்த தீரஜும், மேம் என்ன மேடம் நீங்க என்று அவன் ஏதோ பேச வர தன் கைகளை நீட்டி அவனை தடுத்த ஆதியோ, சரி போ என்று சொல்ல, அடுத்த நொடி அமரின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு அந்த வார்டிலிருந்து வெளியில் வந்தாள் மேக்னா. செல்லும் அவளையும் அவள் பிடித்திருக்கும் அமரின் கைகளையும் தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. இந்த உலகத்தில் தைரியமாக ஒரு பெண் தன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசினாள் என்றால் அது நிச்சயம் அவன் அம்மு மட்டும்தான். அதே கண்கள் இன்று அவனை பயத்துடன் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் தைரியத்துடன் இருப்பவள் இன்று அவன் முன் கை கூப்பி கெஞ்சினாள். தன் மேல் விழும் அவனின் அந்த பயந்த பார்வையை தாங்க முடியாததால் தான் அவளை இங்கிருந்து செல் என்று சொன்னான். அவளை அழைத்து கொண்டு தன் காரில் ஏறிய அமரோ வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து அவள் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவனோ ஆதியின் மேல் கட்டுக்கடங்காத கோபத்தில் இருந்தான். வேகமாக காரை ஓட்டியவன் கத்தி கொண்டே இருந்தான். இப்ப ஏன் மேக்னா நீ அழுதுட்டு இருக்க? நீ என்ன தப்பு பண்ண அழறதுக்கு? என்னை எதுக்கு கூட்டிட்டு வந்த? அது மட்டும் இல்லாம அவன் தப்பா நடந்துக்கிறான், அவன் கிட்ட நீ எதுக்கு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்க? இவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தா உன்கிட்ட அப்படி நடந்துக்குவான் என்று அமர் இங்கு கத்தி கொண்டிருக்க தன் கண்களை அழுந்த தொடைத்தவள் கத்தி கொண்டிருக்கும் அமரை ஒரு முறை பார்த்துவிட்டு, நீ ஏன் இப்ப இப்படி குதிச்சிட்டு இருக்க என்று அழுத்தமாக கேட்டாள். அதில் வேகமாக அவளை திரும்பி பார்த்தவன், நீ என்ன சொல்ற? பின்ன அவன் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன சிரிச்சிட்டு இருக்க சொல்றியா என்று அவன் கோபமாக கேட்க, நான் எப்போ உன்னை சிரிச்சிட்டுன்னு சொன்னேன்? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம். அதே சமயம் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது என்று சொல்ல, அதில் கோவத்தின் உச்சிக்கே சென்ற அமரோ, என்ன விளையாடுறியா மேக்னா? நீ அவன் உன்னை கிஸ் பண்ணிருக்கான், அவன் எப்படி உன்னை கிஸ் பண்ணலாம்? உனக்கு கோபம் வரலையா என்று கோபமாக அவளிடம் கேட்க, அவனை அமைதியாக பார்த்தவளோ, அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் கிஸ் பண்றான், இதுல நான் கோவப்பட என்ன இருக்கு?
என்று கேட்டாள். அதில் ஒரு நொடி அதிர்ந்தவன், என்ன உரிமை இருக்கா, இல்லை எனக்கு புரியல என்று அவன் கேட்க, அப்பொழுது சட்டென்று ஹாஸ்பிட்டலில் ஆதி நீ என் பொண்டாட்டிடி என்று சொன்னது நினைவு வர அதில் வேகமாக காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் அவளின் புறம் அதிர்ச்சியுடன் திரும்பி, அப்போ அவர் சொன்னது என்று அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்த, உண்மைதான், நான் மேக்னா இல்லை, அவன் வைஃப் மித்ரயாழினி என்று அவள் சொன்ன அடுத்த நொடி அதிர்ச்சியில் உறைந்து விட்டான் அமர். மேக்னாதான் மித்ரா என்றால் அவள் ஏன் ஆதியை யாரும் தெரியாதவள் போல் நடிக்க வேண்டும்? மித்ரா உயிருடன் இருப்பதை அவளின் குடும்பத்தினர் அறிந்து கொள்வார்களா? மித்ரா 5 வருடங்களாக அவளின் குடும்பத்தை சென்று பார்க்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இப்பொழுது அவளின் கணவனை பார்த்தும் கூட அவன் யார் என்று தெரியாதது போல் ஏன் நடிக்கிறாள்? மித்ரா அவனிடம் மேக்னாவாக நடித்ததை அறிந்து கொள்வானா ஆதி? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.